இன்னைக்கு வந்து ஹை ப்ரோட்டீன் டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் கட்டாயமாக இந்த டிஃபன் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே போல் வளர்கிற பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட இது ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நைட்டு டின்னராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். 10 நிமிஷத்தில் செய்யலாம். பருப்பு ஊற வைக்கிற டைம் மட்டும்தான். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஊற வச்சுக்கலாம் பருப்பு எல்லாத்தையுமே. 1 கப் வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கோங்க. 1 கப் வந்து பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி டம்ளர்ல அளந்திருக்கேன். இது எல்லாமே ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கு. இது எல்லாத்தையுமே இப்போ தண்ணி சேர்த்துட்டு 3 அல்லது 4 தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ நீங்க ஆஃபீஸ்க்கு போறீங்க, டக்குன்னு காலையில எழுந்திரிச்சு இன்ஸ்டன்ட்டா ஏதாவது தோசை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இது போல தோசை ரெசிபி ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து இந்த பருப்பையெல்லாம் நல்லா வெயில்ல காய வச்சு அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சமா எடுத்து தோசையா கரைச்சி நீங்க தோசை ஊத்திக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பருப்பு கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிருங்க. குறைஞ்சது 3 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. துவரம் பருப்பும் பாசி பருப்பும் சீக்கிரம் ஊறிடும். ஆனால் கடலை பருப்பு ஊறுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூட நீங்கள் வந்து உளுந்து சேர்த்து செஞ்சாலும் செஞ்சுக்கோங்க. நான் உளுத்தம்பருப்பு சேர்க்கலை. இப்போ பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூள் ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பருப்பு ஊற வச்ச பாருங்க, அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணி இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கணும், அதே போல் திக்காக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடாதீங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த மாவை பவுலுக்கு மாற்றிக்கலாம். தக்காளி வந்து 1, 2 மசியாமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. தோசை சுடும்போது அது தக்காளி நல்லா அழகாக வெந்து வந்துடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பேக்கிங் சோடாலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எனக்கு வந்து மாவு கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கிறதுனால நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்துக்கு மிக்ஸ் பண்ணலை. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாவு ஓரத்தில் இருக்கட்டும். இன்னொரு பவுலில் வந்து துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். அதே போல் நீல வாக்கில் கட் பண்ணின குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்ல மெலிசாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா அப்படி இல்லைன்னா சீரகத்தூள் 2ல் ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணாதீங்க, சும்மா லேசாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இதுவும் ஓரத்தில் இருக்கட்டும். நம்ம தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறம் சின்ன ரவுண்டாக திரட்டி விட்டுக்கோங்க. பெருசாக திரட்ட வேணாம். நல்லா கல் தோசை போல் சின்னதாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போ திரட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை வந்து இதில் ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா நிறையவே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டேன். இது கூட வந்து இப்போ மேலே வந்து மேகி மசாலா நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மேகி மசாலா சேர்த்து செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ மேகி மசாலா சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய், பட்டர், கீ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா குக் ஆகட்டும். மீடியம் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்க. ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு சைடு நல்லா குக் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக கருக ஆரம்பிச்சிடும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெந்ததுக்கப்புறம் பார்த்து கவனமாக எடுத்துருங்க. கொஞ்சம் டைம் எடுத்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாமே கலர் மாதிரி கருப்பாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடு நல்லா சூப்பராக குக் ஆயிடுச்சு. நான் வெளியில் எடுத்துக்கிறேன். இந்த புரோட்டீன் தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கிரீன் சட்னி, அப்படி இல்லைன்னா கெச்சப் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் இல்லைன்னா மிளகாய் பொடி ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபியை கட்டாயமாக உங்கள் வீட்டில் உள்ள சின்ன பசங்க பெரியவங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். எப்போ வேணாலும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் சமைக்கும்போது என்ன சமைக்கலான்ற யோசனையே இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து தினம் ஒரு ரெசிபி செஞ்சு அசத்துங்க.
இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய 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 ஷேர் பண்ணிவிடுங்க. இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் காரர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.